லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்படி இல்ல, உண்மையிலே உங்களை யாராவது கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க இன்னொரு அட்டம் பண்ணிருக்கணும்ல சார். அப்படியே இருந்தாலும் அவன் எங்களை பார்த்துட்டு எதுக்கு பயந்து ஓடணும்? ஒருவேளை போதையில் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், திரும்ப உங்களை பார்த்து மாட்டிக்கிட்டோம்னா நீங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னு பயந்து கூட ஓடி இருக்கலாம்ல. வினய், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்படி ஏதாச்சும் இருந்தா போலீஸ் கிட்ட சொல்லி நானே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். நீங்க முதல்ல மித்ராவை கன்வின்ஸ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. அருண் கூட தானே இருக்கீங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லுங்க. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். வினய், திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் அதே தான் சொல்றேன், நீங்க இதை பத்தி யோசிக்காம மித்ராவை பத்தி மட்டும் யோசிங்க. மற்ற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. ம் ஓகே சார். வரமா மாம் சார், போலாம். வரேன் வரேன் சார். அத்தை, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு காஃபி போட்டு தரீங்களா? தலைவலிக்குதா மாப்ள? சரி, போட்டு தரேன். எல்லாத்த குணம் சொல்லணும், ஒருவேளை கூட உருப்படியா சரியான பாரு. இடியட் இடியட். அந்த டிரைவர் மட்டும் சிக்கியிருந்தா 2 பேரும் சேர்ந்து கம்பி எண்ணி இருக்கணும். அறிவு கிட்ட கார்த்தி. ஹலோ. டேய் இடியட் இடியட். என்ன மச்சான், என்னாச்சு? உன்னை நம்பி போய் ஒரு பொறுப்பு ஒப்படைச்ச பாரு, என்ன சொல்லணும்? டேய் கார்த்தி, நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? இன்னும் என்னடா நடக்கணும்? வினய குடும்பத்தோடு தூக்க சொன்னா அவங்க பத்திரமா எந்த காயமும் இல்லாம குத்துக்கள் மேலே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இன்னும் 10 குறைக்கு ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரை பார்த்து தொலைச்சிருக்கானுங்க. இப்ப அவனை எங்கேயோ ரோட்ல பார்த்து அவனை பிடிக்க வர ட்ரை பண்ணிருக்கானுங்க. நல்ல வேலை, நம்ம நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான். ஒருவேளை மாட்டிருந்தா இந்நேரம் நீ நானும் சிங்காநல்லூர் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். என்ன மச்சான் சொல்ற? அவனை தான் நார்த்துல போய் தலைமறைவா கொஞ்ச நாள் இருந்துட்டு வர சொன்னானே, செலவுக்கு கூட காசு கொடுத்து விட்டேன் மச்சான். துரோகி துரோகி, எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்ப இதெல்லாம் பேச டைம் இல்ல. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வினய், இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேச இனிமே வரவே கூடாது. அதுக்கு அந்த டிரைவர் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. பாம்பே கல்கட்டா நீங்க ஓடிப்போ சொல்லு. சரி ஓகே மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ கூலாரு. டேய், முன்னாடி இதே மாதிரி தான் சொன்னேன், இப்ப என்னாச்சு? முதல்ல கொடுத்த வேலையை முடி. அரைக்குறைய வேலை செஞ்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. மச்சி மச்சி, நீ போனை வை, நானே போய் என்னன்னு பாக்குறேன். வினய், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்படி ஏதாச்சும் இருந்தா போலீஸ் கிட்ட சொல்லி நானே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். நீங்க முதல்ல மித்ராவை கன்வின்ஸ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. மாப்பிள, என்னாச்சு மாப்பிள? ஏன் வண்டியை நிறுத்திட்டேன்? மாம்சே, நீ தான் பார்த்தல, அந்த டிரைவர் நம்மளை பார்த்தோன்னே எவ்வளோ பயந்து ஓடினான். அப்போ அவன் நம்மகிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான் தானே அர்த்தம். இதை போய் கார்த்திக் சார்ட்ட சொன்னா
அவர் கொஞ்சம் கூட சீரியஸ் ஆகாம நம்மளையும் போலீஸ் கிட்ட போக வேணாம்னு சொல்றாரு. இந்த கார்த்திக் சரி எப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா புரியல மாம்சே. மாப்பிள்ள, நீ அவன் நம்மளை கொலை பண்ண வந்தாங்கிற ஆங்கிலேயே யோசிச்சுட்டு இருக்க. அதனால தான் உனக்கு அப்படி தோணுது. நீ ஒரு நிமிஷம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி அவன் குடிபோதையில் தான் லாரி ஓட்டிட்டு வந்தாங்கிற ஆங்கிளில் யோசிச்சு பாரு. நீ அவனை பார்த்த, அவனை பிடிச்ச நீ என்ன பண்ணுவேன்? நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் பொழப்புக்கிடும்ல, அதனால பயந்து ஓடி இருக்கலாம்ல. இல்ல மாம்சே, திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டிரைவர் ஏன் நம்மளை பார்த்து பயந்து ஓடணும்? டேய் மாப்பிள்ள, அதை தான்டா சொன்னேன். நீ அவனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் பிடிச்சேன்னா அவன் பொழப்பு கெடும், அதனால தான் பயந்து ஓடி இருக்கான். இல்ல மாம்சே, இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஆனா அது என்னன்னு தான் தெரியல மாம்சே. அந்த டிரைவரை பிடிச்சி நாம எப்படியாவது விசாரிச்சோன்னா. டேய் இது பாரு, நீ சொல்கிற மாதிரி அவன் நம்மளை கொலை பண்ணுறக்காக லாரியை கொண்டு வந்து கார் மேலே அடிச்சானே வச்சுக்கோ. மறுபடியும் அவன் அவனை பார்த்தப்போ கொல்ல தானே பார்க்கணும். எதுக்காக பயந்து ஓடினா? மாப்பிள்ள, அவன் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருக்கான். உன்னை பார்த்தது நீ எங்கே அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியோங்கிற பயத்தில் ஓடி இருக்கான், அவ்வளோதான். டேய் சும்மா யோசிச்சுட்டே இருக்காதடா. நீ அவன் நம்மளை கொலை பண்ணதான் வந்தான்னு சொன்னதுமே எனக்கு பயமாக தான் இருந்தது. இப்போ கார்த்திக் சார் சொன்ன ஆங்கிள் யோசிச்சா அவன் குடிபோதையில் தான் வண்டி ஓட்டியிருக்கான்னு நினச்சா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அவன் கொலை பண்ண வந்தால் தான் நினைக்காதடா. வீட்டுக்கு மித்ராவும் விக்ரம் வந்திருக்காங்கடா. 2 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். என்ன இது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க நிம்மதி போயிருண்டா. அதுவும் சரிதான் மாம்சே. சரி வா போலாம். ஆமாம், சீக்கிரம் போகலாம். அவங்க 2 பேர் வீட்டில் நமக்கு காத்துட்ருப்பாங்க. தானியா குட்டி, நாம வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க வினய், உங்களுக்கே எவ்வளவு சிரமம், நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ சார், இதுல என்ன சார் இருக்கு? இத்தனை நாளா ஒரே வீட்டில் ஒன்னாவே இருந்துட்டு இப்போ விக்ரமும் மித்ராவும் இல்லாம தானியாவுக்கு போர் அடிக்கும் சார். இனிமே தானியா அப்பப்போ அங்க வந்து இருக்கட்டும். நானே வந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் நானே கொண்டு வந்து விட்டு போயிடுறேன் சார். என்ன வினய், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க உங்க பையன் ஒய்ஃப் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும்ல சார். அப்படிலாம் ஒரு பிரைவசியும் இல்லை சார். அதுவும் இல்லாம நான் தானியா வேற விக்ரம் வேறெல்லாம் பார்க்கல. இதுவும் என் கடமை தான் சார். நீ வேணா அப்படி நினைக்கலாம் வினய், ஆனா மித்ரா அப்படி நினைக்கலையே. ஒருவேளை அவ அப்படி நினைச்சிருந்தான்னா நான் அவளை தானியாவுக்கு உண்மையாவே அம்மா வைக்கிருப்பேன். தானியாவுக்கு நான் இருக்கேன் நம்பிக்கையா பேசி பேசி கடைசியில இப்படி தவிக்க விட்டு போயிட்டால. பாத்தீங்களா டாடி, மித்ரமாவும் வினய் அங்கிளும் எனக்கு சாக்லேட் பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ரொம்ப அழகா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதோ போன் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்க. பாக்குறேன். என்ன வினய், காலையில தான் வந்த, மறுபடியும் இந்த பக்கம்? தானியா விட்டு போலன்னு வந்தம்மா. ஓ அப்படியா? சரி சரிப்பா, இத பாருங்க, இதுக்கு அப்புறமாவது நீயும் மித்ராவும் சண்டை போடாம இருங்க. அப்புறம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு உங்க சண்டையில ஊர்ல இருக்கிற குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க குடியெல்லாம் கெடுக்காதீங்க. அது அவ்வளவும் உங்களுக்கு தான் பாவம், புரிஞ்சுதா? அத்தை, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் உள்ள போங்க. நீங்க சும்மா என்னையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க மாப்ள. இவங்க பண்ண வேலையில நம்ம வீட்டை பாருங்க. வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது. தேனு ரொம்ப பாவம். எப்படி வெகுலியா ஓடி ஆடி விளையாடி திரிஞ்சிட்டு இருந்த புள்ள இப்ப இந்த வீடே வேணான்னு யார் வீட்லயே போய் அவ கிடக்குறா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவங்க 2 பேரும் தானே. சொல்லுங்க, இவங்க 2 பேரும் தானே. அத்தை, கொஞ்சம் பேசாம இருங்க அத்தை. அப்படி இல்லனா நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. போதும் மாப்பிள்ள நடிச்சது. இவன் முன்னாடி வேணா நீங்க இப்படி நடிச்சு நல்லா சீன் போடலாம். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. அத்தை, நான் சொன்னது காதுல விழலையா? போங்கன்னு சொல்றல. தானியா, நீ பாட்டி கூட்டு உள்ள போ. ஓகே டாடி. பை வினய் அங்கிள், நாளைக்கு வாங்க. வரேன். பை.
வாங்க. வினய், சாரி வினய், அத்தை ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க. சார் பரவாயில்ல சார், நான்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. அவங்க நியாயத்தை தானே சார் பேசுகிறாங்க. விடுங்க. சரி, நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. ம். ம். ஏண்டா திடீர்னு வந்து பாசத்தை காட்டிட்டு என் பொண்ணை ஏங்க வச்சுட்டு நீங்க குடும்பமா அங்க குதூகலமா இருப்பீங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இருங்கடா, உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்குறேன். விக்ரம் அங்கிள் இன்னும் வரல. ஏன் அங்கிள் இவ்ளோ லேட்டு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க தெரியுமா? சாரிடா கண்ணா, மித்ராமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்ல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம்ல நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன். சரி சரி, பைக்கில் இருங்க போகலாம். பொறுங்க டாடி, இங்கே வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். டேய், ஏற்கனவே தானியா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்னா கேளுடா, வாடா ஏறா போலாம். 2 minutes தான் டாடி, இதோ வந்துடுறேன். விக்ரம், டேய் தானியா, இவ்வளோ அவசரமா எங்க போயிட்டு இருக்கான்? ரெஸ்ட் ரூம் போவான்னு நினைக்கிறேன். 2 minutesல வேற எங்க போக முடியும்? ரேங்க் கார்டை மிஸ் கிட்ட கொடுத்துரு. டே கவின், ஒரு முக்கியமான விஷயம்டா, என் கூட கொஞ்சம் வாயேன். டேய், எங்க மம்மி வந்துட்டாங்கடா, நான் வீட்டுக்கு போகணும்டா. டே ப்ளீஸ் டா, 2 minutes தான்டா. உங்க மம்மி கிட்ட நான் சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் நீ என் மம்மி கிட்ட பர்மிஷன் கேளு, அப்பதான் என்னால வர முடியும். விக்ரம், அவனை எங்க கூப்பிடுற? ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டி, ஒரு 2 minutes அனுப்பி வைங்க ப்ளீஸ் ஆண்டி. 2 minutes தான், ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது, சரியா? சரிங்க ஆண்டி. சரி, போயிட்டு வா, மம்மி இங்கே இருக்கு. ம். வாடா. தானியா, இப்போ சொல்லு தானியா, இவர் எனக்கு என்ன வேணும்னு கவின் கிட்ட இப்போ சொல்லு. ஓ, இதுக்கு தான் அவசரமா போனியா? சொல்லு தானியா, இவர் எனக்கு என்ன வேணும்? அது வந்து இந்த அங்கிள் இருக்கார்ல, இவர் தான் விக்ரமோட டாடி. இவரு விக்ரமோட டாடியா? டாடியா? அப்புறம் எதுக்கு நீ அன்னைக்கு அங்கிள்னு சொன்ன? அன்னைக்கு தப்பா சொல்லிட்டான்டா கவின், இவர் தான் விக்ரமோட டாடின்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. இப்போதான் விக்ரமோட அப்பான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதான் விக்ரமோட கூட்டிட்டு வந்து சொல்ல சொன்னான். நிஜமாவா அங்கிள்? நீங்க தான் விக்ரமோட அப்பாவா? ஆமாண்டா கண்ணா, நான் தான் விக்ரமோட அப்பா. விக்ரம் தான் என்னோட பையன். டாடின்றாங்க. டேய் சூப்பரா விக்ரம். விக்ரம், உன் டாடிய பார்க்க ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கிறாரா? தேங்க்ஸ் டா. எப்படி? விக்ரம், எங்க மம்மி காணோன்னு தேடுவாங்கடா. பாய் விக்ரம். பாய் தானியா. பாய் அங்கிள். பாய். ஹலோ சார். ஹலோ. என்ன நீங்க சின்ன பசங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி விக்ரமுக்கு அப்பா ஆக முடியும்? ஹலோ மிஸ், இவர் தான் என்னோட உண்மையான டாடி. டேய், அவர் உன்கிட்ட போய் சொல்லிருக்காருடா. இவரு டிரைவர் தான் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இங்க பாருங்க மிஸ், நான் சொல்றேன், இவர் தான் என்னோட டாடி. டேய், உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா, உன் அம்மாக்கு தெரியுமா? உங்க அம்மா யார பார்த்து உன் அப்பான்னு கை காட்டுறாங்களோ அவங்க தான் உன் அப்பா. மேடம், விக்ரம் சொல்றது உண்மைதான். அவனோட அப்பா நான் தான். பின்ன எதுக்கு மித்ரா உங்களை ஹஸ்பண்ட்னு சொல்லாம டிரைவர்னு சொல்லணும்? அது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க. பிரச்சனையா? எல்லா குடும்பத்திலயும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கதா செய்யும். அதுக்காக புருஷனை டிரைவர்னு சொல்லுவாங்களா?
நான் அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சனே. தாலி கட்டின புருஷனையே டிரைவர்னு போய் சொல்லிருக்காங்க. சரியான ஈகோ பிடிச்சவங்களா இருப்பாங்க போல. மேடம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மேடம். என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க. ஏதோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றை வச்சு நீங்க அவங்கள தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. ஓ பரவாயில்லையே, பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுறீங்க. நான் அப்படிதாங்க. எங்கேயுமே எதுக்காவுமே என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். டே விக்ரம், உன் அம்மா கிட்ட போய் சொல்லு உங்க அப்பா அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு. எனக்கும் புருஷன்னு ஒருத்தர் இருக்காரே, ஏன் முன்னாடியே எல்லார்கிட்டயும் என்ன மட்டும் தட்டி பேசுவாரு. நீங்க எப்பவுமே சூப்பர் டாடி. சரி சரி வாங்க வாங்க, டைம் ஆச்சு போலாம். வாங்க ஏறுங்க போலாம். ஐயோ போதும் டாடி. பிளேட்ல இருக்கிறதே சாப்பிட முடியாம மூச்சு திணறிட்டு இருக்கேன். நீங்க வேற எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து வைக்கிறீங்க. டேய் ஒரே ஒரு இட்லி தான்டா, சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது. போங்க டாடி, என்னால முடியாது. சரி சரி எப்படியா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏய் மித்ரா, ஏய் இரு மித்ரா. என்ன மித்ரா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? அங்க இருக்க வேண்டியதானே. நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன். என்ன வா. ஏன் மித்ரா இவ்வளவு கஷ்டப்படுற? பெட்ரூம்ல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு வினய். அதான் நானே எழுந்து வந்தேன். நானும் உங்க கூட டைனிங் டேபிள்ல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஓ இஷ்டம், நீ எங்க வேணா உட்காந்து சாப்பிட்டுக்கோ. அங்கிள் விக்ரம பாருங்க, சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கான். விக்ரம் ஒழுங்கா சாப்பிடு. இல்ல டாடி, எனக்கு போதும் டாடி. சரி போதுனா போ, நீ எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ போ. ஓகே டாடி. அங்கிள் எனக்கும் போதும் அங்கிள். சரி நீயும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ. ஏய் மித்ரா, அடிப்பட்ட கை வச்சு நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? நான் உனக்கு ஊட்டி விட மாட்டேனா? இரு நான் ஊட்டி விடுறேன். ஆகாட்டு. இந்தியாவில் நான் பொறிக்கலையிற குளத்து மீன் கணக்கா ஆன்னு வாயை திறந்துட்டு நிற்கிறான். சார் சார், நாளை உள்ளே போயிட்டு வெளியில் வந்தது. இல்லை வெளியில் நிற்கிறீங்களே, உள்ளே வாங்க. வேற
வேற ஏதோ ஞாபகத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். தானியாவை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். வாங்க சரி உள்ள வாங்க. வாங்க உள்ள போங்க. வினய் வாங்க சார். என்ன சத்தமே இல்லாம வந்து நிக்கிறீங்க? இல்ல தானியாவை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஓ சார் உட்காருங்க, நீங்களே சாப்பிடுங்களேன். இல்ல வினய் பரவாயில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா தானியா அங்க? இப்பதான் சார் சாப்பிட்டா. உள்ள இருப்பா, நான் அதை கூப்பிடுறேன். தானியா தானியா டாடி வந்திருக்காங்க பாரு. தானியா தானியாம்மா வா வீட்டுக்கு கிளம்பலாம் வா போலாமா? சார் ஏன் சார் தானியா இங்கே இருக்கட்டுமே, அவ ஜாலியா தானே சார் இருக்கா? இல்ல வினய், மித்ரா இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சாரி சாரி, ஒரு ஃப்ளோல மித்ரான்னு வந்துருச்சு. தானியா இல்லாம என்னால வீட்டில் இருக்க முடியாது. அதுவும் இல்லாம பேத்தி இருந்தாதான் அம்மாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க யாருமே அங்க இல்லல்ல. ஆமா ஆமா, காந்திமதி அம்மாக்கு பேத்தி முகத்தை பார்க்கலன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி தானியா, நீ டாடி கூட கிளம்பு. நான் வந்து ஸ்கூலுக்கு காலையில உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். தானியா எதுக்கு இப்போ ஃபீல் பண்ற? அதான் அங்கிள் வந்து தினமும் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போ, நாளையில இருந்து நீ இங்கேயே தங்கிக்கலாம். நான் காந்திமதி அம்மா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி போயிட்டு வா போ. பாய் விக்ரம். பாய் மித்ரம்மா. வாடாமா போலாமா? ஓகே வினய், அப்ப நாங்க கிளம்புறோம். பாய். சரிங்க சார். பாய் மித்ரா. பாய் பாய். வர்றாரு. சரி சார் வாடா. எங்க போனாங்க இந்த தானியாவும் கார்த்திக்கும்? சாப்பிடுற டைம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். தானியா குட்டி தங்கம். கார்த்தி எங்கப்பா போயிருந்த? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. மா மித்ரா கிட்ட பேசிட்டே இருந்தோமா, டைம் போனதே தெரியலமா. ஓ அப்படியாப்பா, சரி. ஆமா பாட்டி, விக்ரம் கூட செம்மையா விளையாடினேன். ஓ அப்ப விக்ரம் கூட விளையாடிட்டு வரீங்களா? சூப்பர் சூப்பர். சரிப்பா, இப்ப மித்ரா எப்படி இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஆனா கையில தான் காயம் கொஞ்சம் கூட இன்னும் ஆறல, அப்படியே தான் இருக்கு. பாவம்ப்பா மித்ரா. அது சரி, ஏன்பா நீங்க வர லேட் ஆகும்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டேல இருந்தேன். மாம் அது போன்ல சார்ஜ் இல்லம்மா. சார்ஜ் இல்லையா? என்னப்பா நீ ஒரு கம்பெனியோட எம்டி இப்படியா இருக்கிறது? அது வந்து சரி விடுப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல பாட்டி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன சாப்பாடு வேண்டாமா? ஏம்மா? நான் மித்ராமா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்பா? அதான் மித்ராக்கு உடம்பு சரியில்லையா? அப்ப யார் சமைச்சா? எல்லாம் வினய் தான் சமைச்சாரு. பாவ வினய் தம்பி, மித்ராவையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமாம்மா, வினய் ரொம்ப பாவம்மா. மா பசிக்குதுமா. சரிப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா.
தானியாம்மா நீ போய் தூங்கு, மார்னிங் ஸ்கூல் இருக்குல்ல. ஓகே டாடி. டாடி எனக்கு ஒரு டவுட். என்ன என்ன டவுட்டு? நீங்க ஏன் டாடி ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஒரு மம்மியை கல்யாணம் பண்ணீங்க? அதனாலதான் அவங்க உங்க கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் மம்மி இல்லாம இருக்கேன். நீங்களும் மித்ராமா மாதிரி ஒரு மம்மியை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல டாடி. நானும் விக்ரம் மாதிரி ஜாலியா இருந்திருப்பேன். தானியாம்மா டைம் ஆகுது, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். நீ போய் தூங்கு, நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா குட்டி? ஓகே டாடி. குட் நைட். குட் நைட். குட் நைட். போய் படு. மாப்ள, அத்தை நீங்க என்ன தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், நம்ம தானியா பாப்பா கேட்ட கேள்விக்கு நீங்க எப்படி மாப்ள தூங்குவீங்க? என்னத்த எதை சொல்றீங்க? எனக்கு புரியல. போதும் மாப்ள, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த மித்ராவும் வினயும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்ள, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அத்தை கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. அவங்களே பாவம் இப்பதான் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வராங்க. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, போங்க. போதும் மாப்ள, இதுக்கு மேலேயே ஏன் நீங்க நடிக்கணும்? நான் எங்க நடிச்சேன்? மாப்ள, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்னா என்ன தெரியும்? எல்லாம்னா எல்லாமே தான். உங்களுக்கு மித்ரா மேல இருந்த அன்புல இருந்து கடைசியா நடந்தது பாருங்க ஆக்சிடென்ட், அது வரைக்கும் எனக்கு தெரியும். அத்தை ஷாக் ஆகாதீங்க மாப்ள, இதுல தப்பே இல்ல. நீங்க பண்ணது தப்பே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எடுத்த உடனே டைரக்டா மர்டர் வரைக்கும் போறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் மாப்ள. அதை விட அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணி அவங்க நிம்மதியை கெடுக்கணும். அவங்கள பைத்தியமாக்கி இதே கோயம்புத்தூர்ல நம்ம சுத்த விடணும் மாப்ள. அவங்க வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத பார்த்து பார்த்து நாம அப்படியே ரசிக்கணும். இனிமே ஏதாச்சும் பண்றதா இருந்தா இப்படி ஏதாச்சும் பண்ணுங்க. இந்த போட்டு தள்ளுற விஷயம் இதெல்லாம் வேண்டாங்கிறேன். இத பாருங்க, நான் சொன்னதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. தோட்டத்துல பத்தி கட்டி பத்திருக்கு சொத்துல. டேய் டேய், இப்போ எதுக்கு இங்க வந்து பெட்ஷீட் விரிக்கிற? ஏன் நீ வந்து இங்க படுக்கலாம், நான் படுக்கூடாதா? டேய் நான் உண்டி கட்டடா, எங்க வேணா படுப்பேன். இங்க படுப்பேன், மொட்டை மாடியில படுப்பேன், ரோட்ல கூட படுப்பேன். என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல. ஆனா நீ எப்படி இல்ல, குடும்பஸ்தன். பொண்டாட்டி போல வந்திருக்காங்களா, போய் ரூம்ல படுத்துக்கப்போ. யோ மாம்சு, எனக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு நானும் உன்ன மாதிரி ஒண்டி கட்டதான். பேசாம படுத்து தூங்கியா. டேய் அது நேத்து வரைக்குடா, இப்பதான் எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா, அப்புறம் என்ன? போடா போய் பொண்டாட்டி பிள்ளையோட ரூம்ல படுத்து தூங்கு. மாம்சு அதெல்லாம் வேண்டாயா, எனக்கு இன்னும் மனசு செட் ஆகல.
தயவுசெஞ்சு சும்மா எதுவும் கடுப்பேத்தாத. செட் ஆகலையா? டேய் மனசு தானா செட் ஆகுதுடா, நாம தான் செட் பண்ணிக்கணும். டேய் நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நேற்று வரைக்கும் நீ நெருங்கி போன, அவன் முறுக்கிட்டுனா, இப்போ அவன் நெருங்கி வரா, நீ முறுக்கிட்டு நிக்கிற. ஏன்டா நீங்க 2 பேரும் இப்படி வடதுருவம் தெந்துருவம் மாதிரி இருந்தா அந்த கடவுளே வந்தாலும் உங்களை ஒன்றும் சேர்க்க முடியாதுடா. தெரியுதுல, பேசாம படுத்து. நான் பேசிட்டு தான் தூங்குவேன், நீ பேசாம ரூம்ல போய் படுப்படா. அம்மா லூஸ் மே பேசி. டாடி என்ன டாடி இங்க வந்து படுத்துட்டீங்க? கேக்குறான்ல, பதில் சொல்லு. இதை பாரு, யாருகிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா உன் பையன்கிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எப்படி அவனை கூட்டிட்டு போத போறான், அதெல்லாம் இப்பயே போயிரு. பேசாம இருக்க முடியாதுடா, நீ ரூமுக்கு போ. விக்ரம், அது ஒண்ணு இல்லடா, ரூம்ல ஏசி ஓடுதா, டாடிக்கு லேசா குளிர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இங்க வந்து படுத்துட்டேன். பெட்ஷீட் தரேன் டாடி, எழுந்து வாங்க. வாங்க டாடி, சேர்ந்து தூங்குவோம். இவ்வளோ நாளா நீங்க தனியா இருந்தீங்க, அதனால தனியா தூங்குனீங்க. இப்போதான் மம்மி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன டாடி? இனிமே நீங்க தனியா தூங்க கூடாது. வாங்க டாடி ப்ளீஸ். கரெக்டா சொல்றடா என் சிங்க குட்டி, கூப்பிடுறான்ல போடா. டேய் என்னடா முறைக்கிற? நான் சொல்றது கேளுடா. உன் பையன் உன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, அவங்க கூட போய் ரூம்ல படுத்து தூங்கு போ. யோ நீ வர முடியா? சும்மா மார்க்கிட்டு இந்தால வேற. ப்ளீஸ் டாடி. டாடி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் டாடி, ப்ராமிஸை மீறாதீங்க. வாங்க டாடி. எனக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல படுத்து தூங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை டாடி. வாங்க டாடி ப்ளீஸ். டேய் என்னடா நவரசத்துல 4-5 எடுத்து மூஞ்சில காட்டிட்டு இருக்க? ரொம்ப யோசிக்காத, நான் சொல்லிதான் கேட்கல. உன் பையன் அவ்வளவு தூரம் வான்னு கூப்பிடுறான்லடா, போடா. சரி விக்ரம், இங்க பாரு, நான் உனக்காக மட்டும்தான் வரேன், சரியா? சரி டாடி, வாங்க டாடி. மூஞ்சில சிரிப்பு பாரு, போடா. வா போலாம். வாங்க டாடி, இங்க வந்து படுங்க டாடி.